ஏன் இப்போ லவுட் ஸ்பீக்கர் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்? முத்து மாமா தூக்கு. இவங்க இப்படி பண்ற கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு எரிச்சலா இருக்கு. இவளுக்கு தான் பாசம் இருக்குன்னு காமிச்சுக்கிறதுக்காக கத்திக்கிட்டு இருக்கான். அந்த பாசத்துல அவளே வழுக்கி விழ போறா பாருங்க. முத்துமாமா குடிக்க தண்ணி வேணுமா? இங்க பாரு, அதெல்லாம் 3 கல்லும் தூக்கி முடிகிற வரைக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. வேண்டாமா? முத்துமாமா நல்லா மூச்சு வாங்கிட்டு அப்புறமா தூக்கு. மாமா பாத்து. இப்ப முத்தரசையா 3வது கல்ல தூக்க வர்றாரு. இந்த கல்லை அவர் தூக்கிட்டாருன்னா வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாரு. தூக்கு மாப்ள. முத்துமாமா பொன்னாச்சி அம்மா உனக்கு துணையா இருப்பா. தூக்கு மாப்ள. தூக்குங்க தம்பி, தூக்கு. தூக்கு. விடாதீங்க. அப்படிதான் அப்படிதான். தூக்கு. தூக்கு மாப்ள. தூக்குங்க தம்பி. முத்தரசையா 3வது கல்லையும் லாபமா தூக்கி எறிஞ்சிட்டாரு. முத்தரசையா ஜெயிச்சிட்டாரு. வெனிலா, கல்ல தூக்குன முத்தரசன் கூட இந்த அளவுக்கு மூச்சு வாங்கல. நீ ஓவரா மூச்சு வாங்குற. உன் உயிரை கொடுத்து கத்தி முத்தரசனை கல்ல தூக்க வச்சு இல்ல, இந்த அண்ணன் உயிரை கொடுத்தாவது உன் கல்யாணத்தை நடத்தி வைப்பான்.
விடக்கூடாது. ஊரே மொத்தமா பார்த்து என்ன சிரிச்சிச்சுடா. சந்தி சிரிக்க வச்சுட்டான் அந்த முத்தரசன். அவன் என்னவோ பெரிய வீரனா, நான் கையால் ஆகாதவனா. அவனுக்கு மட்டும் இல்லடா, என்ன பார்த்து சிரிச்சானுங்களே இந்த ஊருக்கார பயலுங்க, மொத்த பயலுக்கும் பாடம் கத்து கொடுக்கணும்டா. பண்ணிடலாம்ண்ணே, பண்ணிடலாம். என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுண்ணே, அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இந்தா நீ போய் பாறைக்கு வைக்கிற வெடியை வாங்கிட்டு வா. அதை ரெடி பண்ணும். அதை ரெடி பண்ணி பல்லக்கில் வைக்க போறேன். டேய் தென்னரசு, உனக்கு என்ன கிறுக்கு ஏதாவது பிடிச்சு போச்சா? அப்பா நீ எதுவும் தலையிடாத, விட்டுரு. இங்க பாரு, பல்லாக்கு வெடி வைக்கிற வேலையெல்லாம் வேண்டாம். மாட்டிக்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆகட்டும். எனக்கு பிடிக்காத இந்த ஊருக்காரங்க இருந்தானே செத்தா என்ன? இது வரைக்கும் எத்தனை பஞ்சாயத்து நடந்திருக்கும். எவனாவது நமக்கு சாதகமா பேசியிருப்பாங்களா? சொத்து இல்லாதவன் வெத்து பசங்க தானே ஊருக்காரங்க முழுக்க நினைக்கிறாங்க. தென்னரசு, எல்லாம் போய் சாகட்டும். நான் சொல்றத வாழ்க்கையே போயிடுச்சு. இனிமே எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நீ பேசாம விடுப்பா. டேய் தென்னரசு, ஒரு முறை நான் சொல்றத கேளுடா. நீ பாட்டுக்கு பல்லக்கு வெடி வைக்கிறேன் அது இதுன்னு சொல்லி போலீஸ் கேஸ்னு ஆயிட்டா ஜெயிலுக்கு போறது மாதிரி வந்துடும்டா. போறேன், நிம்மதியா போறேன். போகும்போது என்ன கேலி பண்ண ஊருக்காரங்கள எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நிம்மதியா போறேன். இத பாரு, பல்லாக்க சுத்தி நம்ம சொந்தக்காரங்க தாண்டா எல்லாரும் இருப்பாங்க. பெரிய சொந்தம். எந்த சொந்தக்காரன் வந்து நமக்கு உதவி செஞ்சான்? நல்லா வேடிக்கை பாப்பானுங்க, சிரிக்கவும் செய்வானுங்க. அவெல்லாம் எவனும் வேண்டாம். இங்க பாருங்கடா, எங்க அப்பன் சொன்னெல்லாம் விடுங்க. பல்லக்குக்கு வெடிய வைக்கிறீங்க, இழுக்கும் போது வெடிச்சு மொத்த பேரும் சாகணும். டேய், ஒரு 50-100 பேர் செத்துருவாங்கடா. 50-100 தானா? நான் அதிகமா போகல நினைச்சேன். டா போங்கடா, போய் வேலையை பாருங்க. எங்க அப்பன் சொன்னதை காதுல போட்டுக்காதீங்க. சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து மொத்தமா சாகட்டண்டா. அந்த பல்லக்கு எரியும் போது அவனுங்களுக்கு அதுதான் சிதை. அந்த சிதையில மொத்தமா எரியட்டும்டா. போங்கடா. டேய், 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 தென்னரசு. இந்த ஸ்வேதா நம்மளை வேவுப்பா காலன்னு பேர் தான் அனுப்பியிருப்பா. யாராவது பார்த்தா பெரிய பிரச்சனையா இருக்கும். சார் சார் ஒரு தாலி வேணும் சார். என்ன மாடல் சார்? மாடல் ஏதோ ஒரு மாடல் சார். சார் இதை ஒரு மஞ்சள் கயிற்றுல கோத்து தர முடியுமா? என்ன மாப்பிள்ள என்னடா நடக்குது? மெக்கானிக் வந்துட்டான்டா, ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். எப்படியே லேட் ஆகும்டா. சரி நீ அவங்கள நோட் பண்ணிட்டே இரு. அவங்க கிளம்புனாங்கன்னா உடனே எனக்கு கால் பண்ண. சரியா? சரிடா. ரெடியா சார்? எவ்வளோ சார்? 6000 ரூபாய் கொடுங்க. நன்றி சார். அவ கத்தி கத்தி கூப்பாடு போட்டு மாமாவ கல்ல தூக்க வச்சுட்டான். மாமா கல்ல தூக்குனதும் என்னமோ மாமாவே அவளுக்கு கிடைச்சிட்டா மாதிரி ஓவரா ஆடுறா. அவ வாழை ஒட்ட நறுக்கியே தீரணும். அண்ணி வேற வழியே இல்ல. ஆமா ஸ்வேதா, முத்தரசனை அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற வரைக்கும்
அவளுக்கு திமிரு இருக்கத்தானே செய்யும். பாப்போம், எல்லா நாளும் இப்படியே இருக்குமா என்ன? சித்தி, யார தேடுற? அண்ணாமலை அண்ணனை காணோம், அதான் தேடுறேன். அண்ணன் வேற திடுதிப்புன்னு கல்யாணம்னு குண்ட தூக்கி போட்டுடுச்சு. இப்ப ஆளை வேற காணோம். எங்க போயிருக்காரு, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சித்தப்பா, ஆ? கடைக்கு போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? ம் சரிடா செல்லம். நானும் வரேன் கார்த்தி. ம் வா போலாம். வா. சித்தி, நீயும் வா சித்தி, கடைக்கு போலாம். இல்ல, நான் பூஜை பார்க்கணும், நீ போயிட்டு வா. ம் சரி சித்தி. என்னன்னா, வெண்ணிலா மத்தவங்கள எங்க? ருத்ரா சாப்பிடறதுக்கு வேணும்னு கேட்டா அவளுக்கு வாங்கி தரதுக்காக போயிருக்காங்க. அண்ணே வாங்கியாச்சு. வாங்கியாச்சு, எங்க? இதுல இருக்குண்ணே. வாங்கடா, உடனே போய் செட் பண்ணுவோம். தென்னரசு, நான் சொல்றத கேளுடா. அங்க ஏகப்பட்ட பேர் நம்ம சொந்தக்காரங்களும் இருப்பாங்கடா. எல்லாரும் சேர்ந்து செத்துருவாங்கடா. இங்க பாருப்பா, எவன் செத்தாலும் பரவாயில்ல. அப்ப கல்லு தூக்க முடியலன்னதோ முத்தரசன் தான் வீரன் மொத்த ஊருக்காரன் சிரிச்சான்ல. எத்தனை பேர் கிண்டல் பண்ணாங்க பாத்தீங்கல்ல. திரும்ப திரும்ப நான் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன். நான் அவமானப்பட்ட ஊர்ல திருவிழா நல்லபடியா நடக்க கூடாது. வெடி வச்சு அத்தனை வீட்லயும் ஒரு பொணம் விழுந்தாதான் திருந்துவானுங்க. இவனுங்களுக்கெல்லாம் போய் பாவ முனியம் பாத்துட்டு இருக்கீங்க. டேய், சொன்னா கேளுடா. டேய், ஏய், விடுப்பா. இருடா, இரு. தென்னரசு, என்னண்ணே, நீ பாட்டுக்கு எதேதோ சொல்லிட்டு போயிட்ட. வெண்ணிலா, பெரிய பிரச்சனை யாரும் போல இருக்குமா? என்னண்ணே, நான் தான் காலையில இருந்து பிரச்சனையா இருக்குன்னு சொன்னேன். ஆனா எப்ப மாமா கல்ல தூக்குச்சோ அப்பவே என் மனசுக்குள்ள இருந்த கலக்கம் எல்லாம் போயிடுச்சு. நீங்க இப்ப என்னடானா புதுசா மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிக்கிறீங்க. வெண்ணிலா, உனக்கு எப்படி? வெண்ணிலா, முத்தரசனுக்கு உனக்கு எனக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும். இன்னைக்கு மட்டும் கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் எப்போ நடக்காதுமா. என்னென்ன அபசகுணமா பேசுற? அபசகுணமா பேசலாமா? உண்மைதான் பேசுறேன். அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு. இதை பாருமா, இன்னைக்கு அம்மன் ஊர்வலம் போறப்போ எல்லாரோட கவனமும் அதில் தான் இருக்கும். அந்த சமயம் பார்த்து எப்படியாவது முத்தரசனை கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன? தென்னரசு, அட, வேணாம், போப்பா. சொல்றத கேளு. இன்னைக்கு அவன் கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டணும். வெண்ணிலா, இதுதான் அவன் உன் கழுத்துல கட்ட வேண்டிய தாலி. என்ன? என்னம்மா, இதுல உனக்கு விருப்பம் தானே? எனக்கு கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் தானே. ஆனா முத்துமாமா இதுக்கு ஒத்துக்கணுமே. ஐயோ, அவனை எப்படியாவது நான் ஒத்துக்க வைக்கிறேன். என்ன, நீ அதை பத்தி கவலைப்படாத. இந்தா, இந்த தாலியை உன் முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கோ. இதை பாருமா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். யாருக்கிட்டையும் சொல்லிடாத. யாருக்காவது தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாயிரும். முக்கியமாக அந்த சுவேதக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், எல்லா காரியமும் கெட்டுரும். ஜாக்கிரதையா இரு. நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்ன? சரிண்ணே. நான் வரேன். இப்ப எதுக்கு அந்த பையன் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? ஏதோ தப்பா இருக்கு தென்னரசு.
பல்லக்குக்கு வெடி வைக்கலான்னு பார்த்தா இவனுங்க நமக்கு கொண்டே வைக்கிறானுங்க. இந்த அண்ணாமலை சும்மாவே இருக்க மாட்டான். கல்யாணம் கல்யாணம் சொல்லிக்கிட்டு அலையறான். இந்த பாரு தென்னரசு, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துடுச்சுன்னா ஸ்வேதா நிரந்தரமா அந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க முடியாது. ஸ்வேதா அந்த வீட்டுக்குள்ள போனா தான் நம்ம சொத்துல இருந்து நமக்கு சேர வேண்டிய பங்கு அவ வாங்கி கொடுப்பான். அதனால இந்த வெடி வைக்கிறேன் அது இதுங்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேண்டிய வழியை பாருடா. யோசிக்காதடா, சொல்றத செய்யு. டேய், இப்போதைக்கு வெடி வைக்கிறது வேணாம். அதை கொண்டு போய் பத்திரமா வைங்க. நான் தேவைப்படும் போது சொல்றேன். கடவுளே, ஒரு பையன்தான் இறந்துட்டான். இவனாவது நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறேன். காப்பாத்திட்ட கடவுளே. ஸ்வேதா, என்னாச்சு தென்னரசு? இங்க நடக்கிறதெல்லாம் கேட்டா நீ கொதிச்சு போயிடுவ ஸ்வேதா. புதிர் போடாம விஷயத்துக்கு வாங்க. என்ன சொல்றீங்க தென்னரசு? என்னால இதை நம்பவே முடியலையே. கண்ணால பார்த்த சாட்சி நான் இருக்கேன். நீ நம்பிதான் ஆகணும். அந்த தாலி அந்த வெண்ணிலா அவ சேலையில தான் முடிஞ்சு வச்சிருக்கா.